ஹே ஹீரோஸ் அண்ட் விஜிலன்டீஸ் நான் தாங்க தி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 3ோட எபிசோட் 1 பிரேக் டவுன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணால் பிரேக் டவுனுக்குள்ளே இறங்கிடலாமா? எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்லாம் சேர்ந்து அண்ட் நிறைய ஆட்கள்லாம் மாஸ்க்கை போட்டு சூட்டை போட்டு அங்கிட்டு இங்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் 28, 1954. ஸோ ஃபஸ்ட் எபிசோட் நடந்தது நவம்பர் 21, 1953. ஃபஸ்ட் எபிசோட் நடந்து ஒரு 6-7 மாதம் கழிச்சு வேறு ஒரு ஊரில், ஐ மீன் இது ரஷ்யாவில் நடக்கிறது. இதுக்கப்புறம் 1 இயர் லேட்டர் ஆக மொத்தம் ஃபஸ்ட்டு இது நடந்து 2 வருஷம் கழிச்சு நடக்கிற மாதிரி நம்ம காட்டியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்லாம் மேலே நின்று கீழே ஏதோ ஒரு மிஷினை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மிஷினை ஆன் பண்ணி அதுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எனர்ஜி செவத்தையே ஓட்ட போடுற மாதிரி காட்டியிருக்காங்க. செவத்தை ஓட்ட போட்டு எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுனுக்கான ஒரு போர்ட்டாக தான் இவங்க கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உள்ளேருந்து அந்த மைண்ட் ஃப்ளேயரோட அந்த ஒரு டென்டகல்ஸ் மாதிரி எல்லாமே இப்போ வெளியே வந்து ஊறிக்கிட்டு இருக்கு. அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆகிற மாதிரி தெரியுது. பட் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படி அந்த இடமே அதிர மாதிரி இருக்குது. என்னடான்னு பார்த்தா மிஷின் ஓவர்லோட் ஆகி டக்குன்னு அந்த மிஷின் வெடிச்சிருந்த மீன்ஸ் உள்ள அந்த எலக்ட்ரிக் சிக்னல் எல்லாமே தெரிச்சு சைடு இருந்து எல்லாத்தையும் போட்டு பொசுக்கி எரிச்சு போட்டுருது. எல்லாமே எரிச்சு கறிக்கட்டையாகி கிடக்குறாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மேலே ஒரு மொட்டை பாஸ் ஒருத்தர் அவர் தான் ஜென்ரல். ஸோ அவர் கீழே இறங்கி வந்து அந்த செவுத்தை பார்த்துட்டு என்னடா இது ஒன்றுமே நடக்கல அப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு. அங்கே இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்களா நம்ம நெருங்கிட்டோம், கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்ல சைட்லேருந்து இன்னொரு சோல்ஜர் அவன் கழுத்தை பிடிச்சி நெருக்கியே கொண்டுறான். ஸோ கூட இந்த இன்னொரு அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு உனக்கு 1 வருஷம் தான்டா டைமு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். வெளியே வந்து பார்த்தா ஏதோ பனி விழுற இடமா காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இது ரஷ்யாவில் இருக்கிறது தான். அவங்க பேசுகிறதும் ரஷ்யன் தான். அண்ட் பின்னாடி கூட ரஷ்யன் சாங் தான் ஓடுற மாதிரி காட்டியிருப்பாங்க. அங்கே கட் பண்ணி டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க. சாப்டர் 1 சூசி டூ யூ காப்பி அப்படின்றது. இது ஆக்சுவலி நம்ம டஸ்டின் சொல்கிற டைலாக் லாஸ்ட்டில் அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் கட் பண்ணி இப்போ ஒரு வீட்டை காட்டுறாங்க. வேறு எதுவும் கிடையாது, நம்ம 11 இருக்கிற வீடு தான். அண்ட் அந்த வீட்டில் நீங்கள் காட்டும் போது பாருங்களேன், ஒரு மாஸ்க் ஒன்று இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி பார்த்தீங்கன்னா போன சீசனில் வந்துட்டு நம்ம சூசி காதி கூட இருந்திருப்பாள் ஒரு குரூப்பில், திருட்டு குரூப்பில். அந்த குரூப்பில் இருக்கும்போது இந்த மாதம் தான் போட்டுட்டு வந்திருப்பா. அதுக்கான ஒரு ரெஃபரன்ஸ். அண்ட் இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா லிப்லாக் சீன் தாங்க. நம்ம 11க்கும் இவனுக்கும் பார்த்தீங்கன்னா லிப்லாக் சீன் ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பேர் பார்த்து லிப்லாக் பண்ணிட்டு அவன் பாட்டு பாடி பார்த்தீங்கன்னா இப்போ அவளை இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். நல்லா சரியாக தான் வந்துட்டு இருக்காங்க. அண்ட் வெளியே நம்ம ஹாப்பர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கேன். அப்படியே 5 ரூமை பார்க்குறேன். ஹாப்பர் பார்த்தோடனே பார்த்தீங்கன்னா 11 வந்துட்டு கதவை சத்திடுறா. டேடாய் கதவை 3 இன்ச் திறந்து தானே வைக்க சொன்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கதவை திறந்து போய் பார்த்தா 2 பேரும் வேறு இடத்துல உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. டேய் எங்கிட்ட எனக்கு வேலை பண்ணுறியாடா நீயே அவனை பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துக்கிட்டு இருக்க. இப்போ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மைக் கிளம்பி டேரெக்டாக ஒரு தேட்டருக்கு போயிட்டுருக்கான். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம லூகாஸ், மேக்ஸ், வில் அவங்கெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ படம் பார்க்க போயிட்டுருக்காங்க. அண்ட் அங்கே ஒரு ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு போக அண்ட் அந்த ஐஸ்கிரீம் ஷாப்பில் பார்த்தீங்கன்னா உன் பசங்களாம் வந்துட்டாங்க யாருன்னு சொல்ல, யாரான்னு பார்த்தா நம்ம ஸ்டீவு இந்த கடையில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். திரும்ப வந்துட்டிங்களாடா அப்படின்னு கேட்க, அட நாங்கள் படம் பார்க்கணுப்பாங்களே உள்ள விடு அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க படம் பார்க்க போயிட்டுருக்காங்க. படத்தோட பேர் டே ஆஃப் த டெட். ஐ மீன் டிக்கெட்டெல்லாம் படம் பார்க்குறதுக்கு ஒரு ஷார்ட் ரேட் ஓட்டு இவனுக்கு கொடுத்து விட்டுட்ருக்கான். டே ஆஃப் த டெட்ன்றது ஏன்னா எல்லாமே சம்மந்தப்பட்டதாகவே இருக்கே. அண்ட் இப்போ அவங்க தேட்டரில் உட்காந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு அந்த ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தனியாக ஒரு ஒயிட் கலர் ரூமில் உட்காந்துருக்க மாதிரி காட்டியிருக்காங்க. எக்ஸாக்ட்லி இது என்ன எனக்கு லெவலில் ரெஃபர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 11மே இதே மாதிரி தான் இந்த பாஸ்ட்டில் லேபுக்குள்ளே ஒரு ஒயிட் கலர் ரூமில் உட்காந்துக்கிட்டு இருந்தான் அது மாதிரி. அண்ட் இப்போ திடீர்னு சிட்டி ஃபுல்லாகவே கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. கரண்ட் கட் ஆகி கட் பண்ணி இன்னொரு இடத்த காட்டுறாங்க. அதில் ஏதோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி இருக்குது. இனிஷியலாக இது ஹாக்கின்ஸ் லேபுன்னு தான் நினச்சேன். பட் பார்க்குறதுக்கு லேப் மாதிரி தெரில, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு வேர் ஹவுஸ் மாதிரி தான் இந்த இடம் வந்துட்டுருக்கு. அண்ட் அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி இருந்த எல்லா பொருளும் ஒன்று சேர்ந்து எக்ஸாக்ட்லி அந்த மைண்ட் ஃப்ளேயரோட அந்த ஒரு டென்டக்கல் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. அதே இடத்துல ஏகப்பட்ட எலியும் சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ திரும்பவும் கரண்ட் வந்துட்டுருக்கு. கரண்ட் வந்துட்டு இப்போ தேட்டர் படம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம வில்லுக்கு எகைன் அந்த பழைய நினைவுகள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. பழசில் அந்த ஒரு மைண்ட் ஃப்ளேயர் அவனை ஆக்குபை பண்ணிச்சுல, அந்த மெமரிஸ்லாம் வந்து போய் அவன் கழுத்தை டச் பண்ணி பார்த்துக்கிட்டு அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நான்சியை காட்டுறாங்க. நான்சி ஜானத்தனை பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்றாந்துட்டு இருக்காங்க. அவங்க ரூமில் இருந்துக்கிட்டு இருக்கேன். வேலைக்கு டைம் ஆச்சுடா, 9 மணி ஆச்சு வா போகலாம் அப்படின்னு சொல்லி இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்காங்க. அண்ட் இப்போ ஜானத்தன் அவசரமாக கிளம்ப அவன் கண்ணத்தில் பார்த்தீங்கன்னா அந்த முத்தம் கொடுத்த அந்த ஒரு மார்க் இருக்குல்ல, அந்த லிப்ஸ்டிக் மார்க்கு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க ஜாய்ஸ் பார்த்துட்டு இருறா கண்ணத்தை தொடச்சிட்டு போடா அப்படின்னு சொல்லி தொடச்சி விட்டுட்டு இருக்காங்க. அண்ட் சைடில் பார்த்தா நிறைய பேப்பர்ஸ்லாம் கீழே விழுந்து கிடக்கு. என்னடான்னு பார்த்தா பாப் நியூபி த சூப்பர் ஹீரோ, நம்ம பாபோட ஒரு டிராயிங் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி கீழே விழுந்து கிடக்குது. அது ஆக்சுவலி மேக்னெட் போட்டு ஒட்டி வச்சது கீழே விழுந்திருக்கு. எக்ஸாக்ட்லி எபிசோட் கடைசியிலுமே இதே மாதிரி எகைன் அது கீழே விழுந்திருக்கும். இப்போ அவங்க 2 பேருமே ஒரே இடத்துல ஒரு போஸ்ட்டில் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் அங்கே போயிட்டு இருக்காங்க, ஜானத்தன் நான்சியும். டஸ்டின் பார்த்தீங்கன்னா இப்போ ஊருக்கு வந்துக்கிட்டு இருக்கான். வரும்போதே பார்த்தீங்கன்னா டேட்டா வந்துட்டேன்டா ரேடியோ நடக்க கேட்குதா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ அங்கேயே பார்த்தீங்கன்னா 1 மாதம் வெளியூர்லேருந்து திரும்ப ஊருக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவன் ரூமில் வந்து உட்காரான். என்னடா நம்மளை மறந்துட்டாங்க போல அப்படின்னு அவன் நினச்சிக்கிட்டு இருக்க. சைடில் இந்த எல்லா பொம்மைங்களும் திடீர்னு திரும்ப ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவாக ஆப்ரேட் ஆகி போய்கிட்டு இருக்கு.
இவன் பார்த்துட்டு என்னமோ நடக்குது போல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரேவை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் பசங்களாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக. அவன் அந்த எல்லா பொம்மைங்களையும் பார்த்துட்டு இருக்க இவங்க பின்னாடி திடீர்னு வந்து வெல்கம் ஹோம்டா டெஸ்டின் அப்படின்னு சொல்லி கத்த அவன் பார்த்தீங்கன்னா லூக்காஸ் மூஞ்சிலே ஸ்ப்ரே அடித்து விட்டுறான். மொத்தமாக மூஞ்சில் ஸ்ப்ரே அடிச்சு விட. அண்ட் இப்போ கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூலை காட்டுறாங்க. ஸ்விம்மிங் பூலில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மைக்கோட அம்மா அவங்க பார்த்தி வந்துட்டு இருக்காங்க. கூட இன்னொரு 2 3 பாட்டிங்களுமே வந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாட்டிஸ் தான். அண்ட் அவங்களாம் அந்த இடத்துல உட்காந்து சன் பாத் எடுத்துக்கிட்டு இருக்க. அங்கிருந்த யாரோ ஒருத்தங்க பார்த்தீங்கன்னா இடத்த சுவிச் பண்ணுறாங்க. யார் கூடனா இப்போ நம்ம பில்லி கூட இடத்த சுவிச் பண்ணிட்டு இருக்காங்க. பைபிளை பார்க்க நல்லா இருக்கானா எல்லாருக்கான அவன் மேலேயே இருந்துட்டு இருக்கு. ஈவன் இந்த ஆன்டிஸ் கூட அவனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக மைக்கோட அம்மா அவங்க பேர் என்ன கேரன் வீலஸே பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கான். எகைன் கட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம இவர் ஹாப்பருக்கு வந்தால் ஹாப்பர் ஜாய்ஸை மீட் பண்ணி அவங்க 2 பேர் எப்போ பார்த்தாலும் இப்படிலாம் கடிச்சிட்டே இருக்காங்க. எனக்கு இது ஏதோ சரியாக படலை, ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு நம்ம ஹாப்பர் வந்துட்டு இவங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா. வெண்ணாயிரு நான் உனக்கு சில வேர்ட்ஸ்லாம் எழுதி தரேன், அவங்கள நீ உட்கார வச்சு பேசினா கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ்லாம் எழுதி கொடுத்து பேச வைக்க ட்ரை பண்ணுறாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆகலை. அவருக்கு அந்த மாதிரிலாம் பேசுறது சுத்தமாக வரல. அண்ட் எங்கே நம்ம இப்போ நான்சியை காட்டினா நான்சி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு அந்த ஹாக்கின்ஸ் போஸ்ட் அந்த இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. ஆனால் அந்த இடத்துல உள்ள டீம் பார்த்தீங்கன்னா எதுவும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் வந்துட்டு அந்த இடத்துல சாப்பாடு கொடுத்துட்டு நம்ம இந்த நியூஸை போடக்கூடாதுன்னு அப்படின்னு ஒரு நியூஸ் சஜஸ்ட் பண்ணுறா. பட் அவங்க யாருமே அதை ஒத்துக்கல. எங்கேயும் இதில் மஸ்டர்டாக காணோம் அப்படின்னு சொல்லி அவளை கலாச்சிக்கிட்டு இருக்கா. கலாச்சி வெளியே அமுச்சு விட்டுறாங்க. அவளுமே காண்டில் வெளியே வந்துடுறா. அண்ட் இப்போ டெஸ்டின் பார்த்தீங்கன்னா அவனோட புது கண்டுபிடிப்பு எல்லாத்தையுமே அவங்களுக்கு டெமோ காட்டிக்கிட்டு இருக்கான். அண்ட் இன்னொன்று பாருங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செருப்ரோ அப்படின்னு சொல்லி ஒன்று காட்டுறான். நம்ம பஞ்சவன் பாரிவேந்தன் மாதிரி இருந்துட்டு இருக்கான் பைபிளில். இது என்னடா பண்ணு அப்படின்னு கேட்க இது ஒரு ரேடியோ டவரு, இதன் மூலமாக நான் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவளோட பேர் தான் சூசி. எகெயின் கட் பண்ணி நம்ம ஸ்டீவை காட்டினா அவன் ஐஸ்கிரீம் ஷாப்பில் வேலை பார்த்துட்டு இருக்கான்ல. வர பொண்ணுங்கிட்ட ஃப்ளட் பண்ண சொன்னால் பயங்கரமாக மொக்க வாங்கிட்டு இருக்கான். ஏகப்பட்ட டைம் நீ மொக்க வாங்கிட்டுடா, இப்போ என்ன தான் பண்ண போகிற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. திரும்ப பார்த்தீங்கன்னா இப்போ பாரு என் முடியை காட்டி சீன் போடுற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் அதுவுமே பெருசாக செட் ஆகலை. அண்ட் இப்போ பசங்க எல்லாருமே சேர்ந்து ஏதோ ஒரு மலை மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு டைம் இல்லடா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி பார்த்து மைக்குள்ள அவனை அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. மற்றவங்களாம் அந்த டவரை செட் பண்ணுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. எப்படியே போய் பார்த்தீங்கன்னா டவரை செட் பண்ணிடுறேன். அண்ட் போகும்போது எகைன் பார்த்தீங்கன்னா நம்ம வில்லுக்கு கழுத்தில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியுது. பார்த்தா அந்த இடத்துல ஏதோ நிறைய எலிங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா எலிங்களுமே ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஓடி அதை பாலடைஞ்ச பங்களா இருக்குல்ல அந்த பங்களாவுக்கு போய் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஒவ்வொரு எலியுமே வெடிச்சு செத்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரில. பட் எல்லாமே வெடிச்சுக்கிட்டு இருக்க. எகைன் கட் பண்ணி அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு வந்தா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆன்டியோட கடலை போட்டுட்டு இருக்காங்க. இவங்களை கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னடா ஏதோ டீன் பாய் லவ்ஸ் மில் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட அந்த ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு. எகைன் கட் பண்ணி பசங்க வந்தா பசங்க ஆக்சுவலி இப்போ அந்த ரேடியோ டவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சூசி டு யூ காப்பி அப்படின்னு சொல்லி திரும்ப பார்த்தீங்கன்னா டெஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்கா. பட் அவளுக்கு ரீச் ஆகிற மாதிரியே தெரியல. கட் பண்ணி ஜாய்ஸ் காட்டினா ஜாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வீட்டுக்கு வந்துட்டாங்க. பட் வீட்டில் பசங்க இல்லை. என்னடா சொல்லிட்டு சரி அவங்க சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து வைக்கிறாங்க. டிவி பார்க்கும்போது அவங்களுக்கு பாபோட ஞாபகம் வந்துடுது. அவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்னு அந்த ஞாபகம் வந்துட்டு பார்த்தா வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா எகெயின் அந்த ஃப்ரிட்ஜில் ஒட்ட வச்ச டிராயிங்ஸ்லாம் திரும்ப கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று சம்திங் ராங்காக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு நம்ம நான்சி ஆஃபீஸில் இருந்துட்டு இருக்கால. ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பார்க்குறேன். அட்டன் பண்ணால் யாரோ ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு நோய் வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏதோ எலிங்களான நோய் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தையுமே பார்த்தீங்கன்னா எழுதி வச்சுக்கிறா. எகைன் கட் பண்ணி நம்ம மைக் அண்ட் லெவனை காட்டினா அவங்க எகைன் பார்த்தீங்கன்னா வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. வெளியே பார்த்தீங்கன்னா அவர் ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இதை பேசுறது ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இனி இதெல்லாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உள்ளே போய் அவர் டேட்டா பேச ட்ரை பண்ணுறாரு. பட் முடியல. மைக் எகைன் அதை கலாச்சிக்கிட்டே இருக்க. உன் பாட்டிமாக்கு பிரச்சனைடா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவன் வெளியே காரை கூட்டு போயிட்டுருக்கான். என் பாட்டிமாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க உங்ககிட்ட ஒரு பேர் சொன்னடா டே உன் பாட்டிக்கெலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்ல உங்கள்கிட்ட பைத்தியமானு கேட்க அப்படியா உண்மையான பைத்தியக்காரனை பார்க்க ஆசைப்படுறியாடா அப்படின்னு சொல்லி அவர் இப்போ டெரராக பேசிக்கிட்டு இருக்காரு. இதை பாரு நான் ஒன்று சொல்கிறேன், நான் சொன்னதை நீ கேட்டனா அதுக்கப்புறம் நீ என் பொண்ணை டேட் பண்ணலாமா இல்லைன்றதை நான் முடிவு பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஆமான தலையாட்டுறா அப்படின்னு சொல்லி மிரட்டி கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். அண்ட் இப்போ எகைன் பார்த்தியா பசங்களை காட்டுறாங்க. டைம் ஆகி போச்சு, அது இருட்டியே போச்சு. நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. டஸ்டின் மட்டும் ஸ்டில் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கான். திடீர்னு அந்த மைக்கில் அந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான வார்த்தைகள்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ரஷ்யனில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்க பேசுகிறது எல்லாமே தட் மேக் நோ சென்ஸ். ஏதோ ரேண்டமாக ஏதோ ரைம்ஸ் மாதிரி வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. மேபி அது ஒரு மாஸ்கோடாக இருக்கலாம். அண்ட் அதை வச்சு சென்ட் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த ஒரு சயின்டிஸ்ட் காட்டினாங்களே உனக்கு ஒரு வருஷம் தான் டைம் இருக்குன்னு அஸ்டன் கிட்ட சொல்லியிருப்பாங்களே. அங்கே பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க அவங்க ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கான். அவன் ஃபேஸில் ப்ளூ கலர் லைட்டிங் அடிச்சிட்டு இருக்கு. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குடா அப்படின்னு பக்கத்தில் ஒரு சயின்டிஸ்ட் சொல்ல ஆமாம் அப்படின்னு அவர் சொல்லி அதை பார்த்துட்டு இருக்காரு. எகைன் கட் பண்ணி மைக்கோட அம்மாவை காட்டினா இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல ரெடியாகி ஏதோ பார்ட்டிக்கு போகிற மாதிரி போயிட்டு இருக்காங்க. பில்லியுமே பார்த்தீங்கன்னா ரெடியாகி போயிட்டு இருக்கான். ரிஹர்சல் பார்த்துக்கிட்டு இருக்கான் அங்கே போய் என்ன பேசுறது அப்படின்னு. அண்ட் இப்போ திடீர்னு அவன் வண்டி கண்ணாடியில் ஏதோ ஒன்று வந்து அடிக்க அவன் காருமே போய் ஒரு இடத்துல இடிச்சிருது. அவங்க தலையிலையும் அடிபட்டுருது. என்ன தாண்டா ஆச்சு அப்படின்னு அவன் வெளியே வந்து பார்த்துட்டு இருக்க. சைடில் ஏதோ
அந்த விண்ட்ஷீல்டில் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பிசு பிசுன்னு ஏதோ ஒட்டுற மாதிரி இருக்குது. என்ன கருமண்டா இதை பார்த்துட்டு இருக்க, சைடில் திடீர்னு ஏதோ ஒன்று ஓடி இருக்கு, யாரா அது அப்படின்ற மாதிரி அவன் கத்திக்கிட்டு இருக்க. திடீர்னு அவன் காலை பிடிச்சி ஏதோ ஒன்று தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. அவனை இழுத்துட்டு பக்கத்தில் இருந்த ஒரு திடிஞ்சு போன பில்டிங்கோட பேஸ்மெண்ட்லேயே அவனை இழுத்துட்டு போயிடுச்சு. அண்ட் அதை கத்துற மாதிரி காட்டுறதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அண்ட் அவள் தான் இந்த வீடியோ நான் சொல்லுது. நான் அதை விஷயம் மிஸ் பண்ணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். அண்ட் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பை பாய்.